ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். ஸோ சென்னை எஃப்சியோட ஃபர்ஸ்ட் ஹோம் மேட்ச் பற்றி தான் நம்ம ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தளபதி எட்வின் பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சிக்கு ரிட்டர்ன் வந்துட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் இன்னும் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்திருக்கும். இப்போ ஃபைனலாக நம்ம சென்னை எஃப்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எட்வினுக்கு வெல்கம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவன் கையிலுக்கு ஒரு ஃப்ரீ ரோல் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் கிடைச்சிருக்காரு. தேவைப்பட்ட நேரத்தில் ரைட் பேக்காகவும் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டராகவும் அட்டாக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் பிளேயர் நம்ம எட்வின் ஈஸ்ட் பெங்கால் மூவ் பண்ணாரு. நம்மளும் அப்டேட் பண்ணியிருப்போம். ஈஸ்ட் பெங்கால் மூவ் பண்ணிட்டாரு. மேபி அங்க ஒரு குட் பிளே டைம் அவருக்கு கிடைக்கும். ஸோ வாய்ப்புக்காக அங்க ஈஸ்ட் பெங்கால் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் எதிர்பார்த்தோம். பட் பிளே டைம் பெருசா கிடைக்கல. இப்ப ரிட்டர்ன் சென்னைக்கு வருவாரு. ஸோ இந்த சீசனும் லாஸ்ட் சீசன் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. இந்த சீசன் என்ன ஆக போகுதுன்ற மாதிரி நிலைமையில ஃபைனலா சென்னை எஃப்சி அழகா தட்டி தூக்கி இருக்காங்க. அவன் கையிலுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பர் பிளேயர் கையில இருக்காரு. இப்போதைக்கு தேவைப்பட்ட இடத்துல யூஸ் பண்றதுக்கு. அண்ட் எட்வின் பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் சென்னை எஃப்சி ஒரு குட் ஃபார்ம்ல போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பா எதனா ஒன்று பண்ணி ஆகணும்னு எட்வின் ஆடானது இன்னும் ஒரு ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரென்த்தனை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்கமிங் மேட்சஸ்ல அவரையும் நம்ம பிளே டைம்ல பார்க்க முடியும்னு எதிர்பார்க்கலாம் நம்ம சென்னை எஃப்சியோட கேம்ல. அண்ட் உங்களோட தாட் சொல்லுங்க நம்ம சென்னை எஃப்சி எட்வினுக்கு வெல்கம் சொன்னதை பத்தி. அண்ட் நம்ம சென்னை எஃப்சியோட ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் மேட்ச் போயிருந்தேன். ஸோ மேட்ச் டே எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஓவரால் கேமை பத்தி தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நாளைக்கு மேட்ச் வீக், அதாவது 3யோட வீக்கெண்ட் கதரல்ஸ் காத்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து உங்களோட தாட் வீக்கெண்ட் கதரல்ஸ் அண்ட் தென் அப்கமிங் மேட்சோட ப்ரிவியூ நாளைக்கு ரெண்டுமே நம்ம பண்ண போறோம். ஸோ கண்டிப்பா உங்களோட தாட் சொல்ல நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் சென்னை எஃப்சி முகமதன் ஸ்போர்ட்டிங் கிளப் அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல சந்திச்சாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்துச்சு. அதர் தென் ஒரு குட் அட்மாஸ்பியர் இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் ஆப்போனன்ட் டீமும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, சென்னையும் நல்லா பண்ணாங்க. பட் 1-0 நம்ம தோத்துட்டோம். ஒரு கோல் ஸ்கோர் பண்ண முடியல. அவங்க ஒரு கோல் ஸ்கோர் பண்ணாங்க. பட் அது நம்மளோட மிஸ்டேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கிரௌடு பார்த்தீங்கன்னா இனிஷியலா இல்ல, லேட்டரா தான் கிரௌடு நிறைய சேர ஆரம்பிச்சாங்க. ஒரு 20-30 மினிட்ஸ் ஆன பிறகுதான். அண்ட் ஃபர்ஸ்ட் மேட்சே பார்த்தீங்கன்னா அங்க ஒரு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்ல இருந்து வந்திருந்தாங்க. இப்போ ஈவன் நான் வேலூர்ல இருந்து போயிட்டு இருந்தேன். ஸோ வேலூர்ல இருந்து அந்த ஃப்ரெண்ட்ஸை நான் மீட் பண்ணேன். அதர் தென் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ பாலக்காடுல இருந்து வந்துட்டு இருக்காரு. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஹோம் மேட்ச் சீசன் பாஸ் வச்சுட்டு இருக்காரு. அதர் தென் பார்த்தீங்கன்னா ஹோம் மேட்ச்னா கண்டிப்பா அவரு அங்க இருந்து வந்துருவாரு. ஸோ நான் கேட்டேன் அவர்கிட்ட, டிஸ்கஸ் பண்ண அந்த ஃபேனை மீட் பண்ணுவோம். அவர் என்ன சொன்னா, நான் மார்னிங்கே ரீச் பண்ணிட்டேன். ஆக்சுவலா நேற்று ரீச் பண்ணிட்டேன். மார்னிங் இங்க ஸ்டே பண்ணிட்டு நான் மேட்ச் பார்த்துட்டு நாளைக்கு எனக்கு ரிட்டன் ட்ரெயின் அப்படின்ற மாதிரி அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலா அவரோட பேர் நான் மறந்துட்டேன். ஸோ ப்ரோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டா வந்து அங்க மேட்சோட எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு போனாரு. பட் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட் கிடைச்சிருந்துச்சு. அது தவிர பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஜோஷா திருவள்ளூர்ல இருந்து வந்திருந்தாரு. ஈவன் நான் மேட்ச் முடிச்சுட்டு 10 o'clock எனக்கு ட்ரெயின் இருந்துச்சு. அப்ப நான் மூவ் பண்ணும்போது கூட கோயம்புத்தூர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் நான் மீட் பண்ணேன். அவங்களும் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து காலேஜ் படிக்கிறாங்க. மறுநாள் காலேஜ் போனோம். இவன் நானும் காலேஜ் போனேன். மறுநாள் அவங்களும் காலேஜ் போனோம். ஸோ அவங்களும் பாத்தீங்கன்னா அவங்களை மீட் பண்ணேன். ஸோ காலையில 6 மணிக்கு அவங்க ரீச் ஆக போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க என்கிட்ட. ஸோ 3 ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் அவங்க வந்து சடனா குயிக்கா முடிவெடுத்து ஸோ சென்னை மேட்சை பார்க்கணுன்ற மாதிரி டிசைட் பண்ணி மார்னிங் ரீச் ஆகி மேட்சை பார்த்துட்டு மூவ் பண்ணாங்க. ஏகப்பட்ட ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா முடிச்ச உடனே இந்த ட்ரெயின்ல போய் அவங்க ட்ரெயினை ஓடுறது, இந்த பிடிக்கிறது எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சிவன் நானும் அதே தான் ஓடிட்டு இருந்தேன். ஸோ ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போனாங்க. அண்ட் கேம் நல்லா இருந்துச்சு. வின் பண்ணல ஓகே, பட் கேம் எக்ஸைட்மெண்ட் கொடுத்துச்சு. சரி ஓகே, நம்ம அதை தான் மேட்சை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ பஸ் அரைவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி நடக்கல. ஸோ ரொம்ப ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் சொன்னாங்க. அந்த இதெல்லாம் கொஞ்சம் பிடிக்கலையோ அதை நான் சொல்லிடுறேன். பஸ்ஸை வந்து சூப்பர் ரெடி பண்ணியிருக்கலாம் சென்னைன்ற மாதிரி, இந்த ஆட்டம் ரீலோடர்ன்ற மாதிரி ஒரு ப்ளூ கலர்ல. ஸோ வர்றது நம்ம சென்னை பஸ்ஸான்ற மாதிரி டவுட்டா இருந்துச்சு. கிட்ட அவன் கையில பார்த்துட்டு பிறகு அந்த ஒரு பிளேயர்ஸ் 2-3 பேர் ஃபேன்ஸ் 2-3 பேர் சந்தோஷம் பட்டது பார்த்துதான் நம்மளுக்கு நம்ம பஸ் பாயுது அப்படின்ற மாதிரி ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பஸ்ஸை ரெடி பண்ணியிருக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா போலீஸ் ரொம்ப ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்க. சும்மாத்துக்கே பாத்தீங்கன்னா கத்திட்டே இருந்தாங்க. அந்த ஒரு ரொம்ப எதிரில கூட நிக்க கூடாது. மேட்சை நான் ஸ்டேடியம் எப்படி இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்படியே ஆன் பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அது கூட நிக்க கூடாது, ஓரம் போப்பா எதுல நிக்காதுன்றாங்கன்னா. அப்ப நம்ம ஃபேன் ப்ரோ, ஃபேன்னா கண்டிப்பா வந்து அங்க பிளேயர்ஸ் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. பிளேயர்ஸ்க்கு தர்றதே முக்கியமா ஃபேன்ஸ் தான். எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கோம். ஈவன் அங்க இருக்கிற லோக்கல் ஃபேன்ஸா இருக்கட்டும், எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. பட் அந்த ஒரு கிரெடிட்ஸ் கொடுக்கல. சூப்பர் மச்சான்ஸ் அந்த பக்கம் சவுண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு கரசோ அதாவது சென்னை எஃப்சின்ற மாதிரி ஒரு சந்தோஷத்தை காமிச்சிட்டு இருந்தாங்க. ட்ரம்ஸ் அடிக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு. பட் எதிர்பார்த்த மாதிரி பஸ் அரைவல் இல்ல. அந்த ஒரு வெல்கம் வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்ல. கயிறை போட்டு தள்ளுறதா இருக்கட்டும், ஃபேன்ஸை பிடிச்சி தள்ளுறதா இருக்கட்டும், ஒரு ஃபுட்பால் கல்ச்சர்னாலே அங்க ஃபேன்ஸ் வரும்போது மோஸ்ட்லி அங்க பிளேயர்ஸோட மேட்ச் உள்ள போறதுக்கு முன்னாடியே ஒரு சந்தோஷம் தர்றதுன்னா அது அந்த ஃபேன்ஸ் வெளியே வந்து ஒரு செலிப்ரேட் பண்றதுதான். அது எதுவுமே போலீஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரெஸ்ட்ரிக்ஷன் பயங்கரமா பண்ணாங்க. அதுதான் பிடிக்கவே இல்லையே. மேபி அதை கொஞ்சம் விட்டு இருந்தா கூட ஃபேன்ஸ் அங்க சந்தோஷப்பட்டு ஈவன் அவங்க பிளேயர்ஸ் இறங்குறத, அந்த முகமது ஸ்போர்ட்டிங்ல பிளேயர்ஸ் நம்ம பிளேயர்ஸ் இறங்குறத பார்க்க கூட போப்பா உள்ள போப்பா உள்ள போப்பான்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க.
அட்லீஸ்ட் அவங்க இறங்கி மூவ் பண்றது எல்லாமே ஒரு சின்ன சின்ன சந்தோஷம். சும்மா பாக்குறோம், அதெல்லாம் சும்மா பார்த்துட்டு நாங்க போறது இல்லை, எல்லாமே ஒரு சந்தோஷம் தான். மேட்ச் டே வந்து பாக்குறதா இருக்கட்டும், பிளேயர்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்றதா இருக்கட்டும், பிளேயர்ஸோட பஸ் அரைவலா இருக்கட்டும். இப்போ ஒரு சில செட் ஆஃப் இருக்காங்க, மூவிஸ் பாக்குறதா இருக்கட்டும், அவங்களுக்கு பிடிச்சது இருக்காங்க. பட் ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஃபேன்ஸ் இந்த சின்ன சின்ன விஷயத்த எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஃபேன்ஸ் இறங்கி போறதா இருக்கட்டும், இல்ல ஃபேன்ஸ் மீட் பண்றதா இருக்கட்டும், அவர் எதனா நம்ம ஃபேன்ஸோட இன்டராக்ட் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு குட்டி குட்டி சந்தோஷத்தை கொடுக்குது. இது எல்லாமே கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. மேபி இப்படிதான் இருக்கா எனக்கு பட் போலீஸ் ரெஸ்ட்ரிக்ஷனை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி அந்த ஒரு பஸ் அரைவல் இன்னும் எக்ஸைட்மெண்டா கொண்டு போனா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ஒரு அப்படியே சந்தோஷத்தோட உள்ள போய் பார்த்திருப்போம். மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் உள்ள கிரவுண்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அழகா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சூப்பரா. அப்பதான் மழை, முன்னாடி நாள் தான் மழை சரியா பெஞ்சிச்சு. அந்த இடத்துல எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அந்த மறுநாள் மேட்ச் டேக்காக ரொம்ப ரொம்ப கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ் அவங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். ஏன்னா மழை வந்த காரணத்தினால அதெல்லாம் ரெக்கவர் பண்ணி சூப்பரா ரெடி பண்ணாங்க மேட்ச் டேக்கு. அன்னைக்கு பெருசா மழை வரல, ஆனா ஒரு சில் கிளைமேட் இருந்துச்சு. மார்னிங்ல இருந்து அந்த புழுக்கத்தை உண்டாக்கிடுச்சு. வெயில் லேட்டரா தான் வந்துச்சு சென்னையில, அந்த புழுக்கத்தை கொடுத்துச்சு. ஸோ ஓகே, கிரவுண்ட் ஒர்க் சூப்பர் பண்ணிட்டாங்க. அண்ட் அங்க அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் மோஸ்ட்லி சேம் அதே ரேட்டு தான் இருக்குன்றாங்க. பட் அந்த ஒரு சின்ன கிளாஸே 20 ரூபான்றாங்க. மேபி அதை எதனா பிரைஸ் கம்மி பண்ணா நல்லா இருக்கும். மற்றபடி ஓவரால் சூப்பர் ஸ்டேடியம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே செம்மையா இருந்துச்சு. என்ன சொல்றது, நான் கொஞ்சம் மேட்ச் மிஸ் பண்ணேன். இப்போ டிவியில பார்த்தா கூட நம்ம ஃபுல்லா பார்த்துருப்போம். சுத்தி பாக்குறதா இருக்கட்டும், இந்த பாட்டு போறதா இருக்கட்டும், வைபா இருக்கட்டும், எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்துச்சு. கேமும் சூப்பரா இருந்துச்சு. உண்மையாவே சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச். அந்த லாங் டிராவல்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பட் ஓகே, நான் வெளியே மூவ் பண்ணும்போது ஓகே, நம்ம ஒரு நல்ல கேம் தான் பார்த்தோம், என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் நான் மூவ் பண்ணேன். ஸோ இதுதான் என்னோட மேட்ச் டே எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஸோ எனக்கு அங்க அவங்க ஒர்க் பண்றதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. ஸோ அவங்க சின்ன சின்ன பசங்க இருக்கிறதா இருக்கட்டும், இல்ல அங்க ஒர்க் பண்றவங்களெல்லாம் நம்மளுக்கு எதனா இங்க ஒரு வேலை கிடைச்சா எப்படி இருக்கும், சூப்பரா இருக்கும்ல. ஃபேன்ஸ் கிட்ட, சென்னை கிட்ட இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்குமே. கிரவுண்ட் ரிலேட்டடா நம்ம ஃபேன்ஸோட இன்டராக்ட் பண்றதா இருக்கட்டும், இங்க பிளேயர்ஸோட கேம் பார்க்கறதா இருக்கட்டும், அங்கே எதனா ஒரு நம்மளுக்கு வேலை கிடைச்சா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்னதா எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ அது ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, எப்படி இருக்கும்னு திங்க் பண்ணதுல. ஓகே, இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் மேட்சை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ சென்னை எஃப்சி 1-0 ஹோம்ல தோத்துட்டாங்க. ஒரு கோல் ஸ்கோர் பண்ண முடியல. அப்போனண்ட் ஒரு கோல் ஸ்கோர் பண்ணாங்க, மிஸ்டேக் மூலமா ஸ்கோர் பண்ணாங்க. இப்போ முகமதன் ஸ்போர்ட்டிங் கிளப்பை பத்தி பேசிடுவோம். அவங்க இனிஷியலாவே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க செட் ஆக. நம்ம அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுத்தோம். இனிஷியலாவே அட்டாக்கிங்கா இருக்கட்டும், எல்லாமே ஃபாரூக் சௌத்ரில இருந்து, இர்ஃபான்ல இருந்து, டேனியல் சிமாச்சிக்குல இருந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா அட்டாக்கிங் ரொம்ப புஷ் பண்ணாங்க இனிஷியலா கோல் வாங்குறது, அதாவது கன்வெர்ட் பண்றதுக்காக. அதனாலே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க செட்டில் டவுன் ஆக. ஸோ லேட்டரான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்காவை பற்றி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஃப்ரான்கா தாண்டி அலெக்ஸ் கோம்ஸ் அவரோட ப்ரெசன்ஸை காமிச்சாரு. ரொம்ப 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 பாக்ஸ்குள்ள அந்த ஒரு டிஃபென்ஸை கிராக் பண்ணுறதா இருக்கட்டும், ஈவன் குயிக்காக மூவ் பண்ணுறதா இருக்கட்டும், பால் சப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே பெர்ஃபெக்டாக பண்ணாரு. அலெக்ஸ் கோம்ஸோட கேம் கொஞ்சம் தனியாக தெரிஞ்சிச்சு மோதன் ஸ்போர்ட்டிங் கிளப். அண்ட் அவங்களோட கேனியன் டிஃபெண்டர் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணாரு. ஸோ டிஃபென்ஸில் அவங்க பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணது முக்கியமாக அவங்களோட ஃபாரின் டிஃபெண்டர்னே சொல்லலாம். ஏன்னா டேனியல் சிமாச்சிக்கோ அழகாக ஹேண்டில் பண்ணாருன்னு சொல்லலாம் த்ரூ அவுட் த மேட்ச். ஜோர்டன் ஓகே செகண்ட் ஹாஃப் லேட்டா தான் வந்தாரு. பட் இனிஷியலா டேனியல் சிமாச்சிக்கு கிட்ட பால் வந்தாலே பிளேயர் பண்ணிடுற அவரோட ஃப்ரீ கேம் பிளே பண்ண விடல அவங்களோட டிஃபென்ஸ் யூனிட் பொறுத்த வரைக்கும். ஸோ மோஸ்ட்லி ஃபாரூக், இர்ஃபான் தான் அட்டாக்கிங்க்கு மூவ் பண்ணி அங்கே பாக்ஸில் கொஞ்சம் ப்ரெசன்ஸை காமிச்சாங்க. டேனியல் சிமாச்சிக்குள்ள ஒன்றுமே பண்ண முடியல. பால் வந்தால் பாஸ் பண்ணிட்டு உள்ளே தான் ஓட முடியுது தவிர பெருசாக மூவ் பண்ணல. அண்ட் கார்னர்ஸில், அதாவது கார்னர் டேக் ஆன் பண்ணும்போது மேபி 2-3 பால் ஹெட்டரில் ரீச் பண்ணாரு. மற்றபடி அவரோட கேம் கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. அண்ட் ஒரு குட் விக்டரின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு டீமே ஈக்குவலாக அட்டாக் பண்ணாங்க. நம்ம மிஸ்டேக் பண்ணோம், அதை அவங்க கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் மோதன் ஸ்போர்ட்டிங் கிளப்போட கேம் பொறுத்த வரைக்கும். அண்ட் ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துருக்காங்க. அதான் சென்னை எஃப்சின்னு வந்தாலே கண்டிப்பாக ஐ லீக் டீம் பஞ்சாப் எஃப்சி நல்லா அடிச்சுட்டு போறாங்க, மோகன் அடிச்சுட்டு போறாங்க. இந்தியன் டீம் வச்சுட்டு இருக்கிற ஹைதராபாத் லாஸ்ட் சீசன் அடிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பட் ஓகே, அடிச்சுட்டு போட்டோம், சந்தோஷப்பட்டாங்க. பட் நம்மளுக்கு அஸ் ஃபேன்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய சந்தோஷம் இருக்கு. சென்னை எஃப்சி அதை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் மறுபக்கம் ரெஃப்ரியை பத்தி பேசி ஆகணும். ரெஃப்ரிக்கு நம்ம பெனால்ட்டி நம்மளுக்கு ஒன்று கொடுத்தாங்க, அது அவங்களோட ஸ்ட்ரைக்கர் வந்து பார்க்க விட்டுட்டார். ஓகே, கன்வெர்ட் ஆயிருந்தா நம்ம இன்னும் டென்ஷனா இருப்போம். ஸோ 90+ மினிட்ஸ் அது நடந்துச்சு. ஸோ அந்த ஒரு இஷ்யூ தவிர மற்றபடி நம்ம சென்னை எஃப்சிக்கு சின்ன சின்ன ஃபவுல்ஸா இருக்கட்டும், நம்மளுக்கு ஒரு பெனால்ட்டி கிடைச்சிச்சு பாக்ஸ்ல, அதுவும் மிஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் ஹேண்ட்பால் மாதிரி தெரிஞ்சிச்சு. நான் அப்படியே சந்தோஷப்பட்டு எதனா ஒன்று விசில் ஊதி எதனா கொடுப்பாரு, ஸோ ஒரு பெனால்ட்டிக்கு நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கும். பட் அதுவும் தரல. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ரெஃப்ரியும் பண்ணாரு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி ஆகணும். ஆஃப் சைடு கரெக்டாக விசில் ஊதுனார், ஓகே. அதான் பாக்ஸில் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் பெர்ஃபெக்டாக கொடுக்கல. ஸோ அந்த ரெஃப்ரி மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் டென்ஷன் ஆகுச்சு. ஏன்னா கேம் நல்லா இருக்கும்போது இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா மொமெண்டம் ஸ்டாப் பண்ணது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. மோகன் ஸ்போர்ட்டிங் கிளப் ரெஃப்ரி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே. சென்னையோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி தான் நம்ம வர போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸோ நம்ம சென்னை எஃப்சியோட கேம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிரிச்சிடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபை விட
ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் ஆரம்பமும் சூப்பராக இருந்துச்சு, ஃபினிஷிங்கும் சூப்பராக இருந்துச்சு. மிட்ஃபீல்டில் சில பல கம்யூனிகேஷன் மிஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் இனிஷியலாக அட்டாக்கிங் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் லாஸ்ட் 80 மினிட்ஸ் மேலே இன்னும் அட்டாக்கிங் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. கன்வெர்ட் பண்ண தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. மிட்ஃபீல்டில் மிட்ஃபீல்டுன்ற இல்லாமல் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் தவிர இனிஷியலாக மிட்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்யூனிகேஷனை லூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏகப்பட்ட பிளண்டர்ஸ் நடந்துச்சு. டிஃபென்சிவ் கம்யூனிகேஷன் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. இந்த 1-to-1 ஃபைட்டிங் அந்த இன்டரப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ் பண்ணாங்க. சென்னை எஃப்சி பால் லூஸ் பண்ணாங்க. அப்போனன்ட் கிட்ட பால் மூவ் ஆச்சு. அலெக்ஸ் கோம்ஸ் சான்ஸ் மிஸ் பண்ணாங்க. அண்ட் ஃபனாய் பார்த்தீங்கன்னா அதை கன்வெர்ட் பண்ணாரு. ஸோ இந்த மாதிரி ரெஃப்ரி மிஸ்டேக்கோட நம்ம சென்னை எஃப்சியோட கம்யூனிகேஷன் லேக் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனாலே அவங்க ஒரு கோல் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த கோல் கிட்ட நான் வரேன். ஸோ ஒரு கோல் ஸ்கோர் பண்ணாங்க. அதெல்லாம் டின்போயா பார்த்தீங்கன்னா பால ரிசீவ் பண்ணி அதை ஒரு கட் பண்ணியிருப்பாரு. அதை பத்தி நான் ஃபனா எடுத்து கன்வெர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. 3 விஷயம் நம்ம பேசலாம். ஒன்னு, டின்போயா வந்து ராக்கெட் விட்டுட்டு இருக்கணும். பரவாயில்ல, நம்மளுக்கு கார்னர் கிடைச்சா கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். 2வது, சமீக் மித்ரா கெட்ட ஓடி வந்துடக்கூடாது. பின்னாடியே இருந்திருந்தா கூட அவருக்கு பாஸ் பண்ணி அவர் அழகா அதை கேட்ச் பண்ணி கேமை ஸ்டாப் பண்ணியிருப்பாரு கொஞ்சமாச்சு. 3வது வந்து ரியான் எட்வர்ட் வந்து வருவாருன்னு எதிர்பார்த்து டின்போயா கிராஸ் பண்ணாரு. ரியான் எட்வர்ட் வரல, அவர் ரொம்ப ஸ்லோவா இருந்தாரு. ஸோ அவர் வந்திருந்தா மேபி அதை ரிசீவ் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ணி நெக்ஸ்ட் அட்டாக்கிங் மூவ் பண்ணிடலாம். இந்த 3 விஷயத்துல எதனா ஒன்று நடந்தாலும் பெர்ஃபெக்டா இருந்திருக்கும். பட் எதுவுமே நடக்காம ரியான் எட்வர்டும் வரல. டின்போயா என்ன பண்றதுன்னு தெரியல. அவருக்கு வருவாருன்னு கிராஸ் அடிச்சிட்டாரு. சமீக் பாதியில நின்ட்டாரு. அவர் ஈஸியா கன்வெர்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. 1-0 நம்ம தோத்துட்டோம் அந்த மேட்ச்ல. அண்ட் சமீக் மித்ராவோட கேம் ஆக்சுவலா அவர் வந்து கொஞ்சம் ப்ரெஷரா தான் அந்த மேட்ச்ல இருந்தாரு. ஃபேன்ஸும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவருக்கு என்னடா பண்றாங்கன்னா அப்படி ரெடின்னு கத்திட்டு இருந்தாங்க. உண்மையாவே 2-3 ஷாட்லாம் அவர் கேட்ச் பண்ண ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்துச்சு. ஒன்ஸ் அவர் பாலர் அலெக்ஸ் கோம்ஸோட ஷாட் அவர் கொஞ்சம் விட்டுட்டு ரிட்டர்ன் பிடிச்சிருப்பாரு. இது எல்லாமே அவர் ஒரு ஆஃப் மைண்டடா இருந்தாரு கொஞ்சம் மேட்ச் த்ரூ த மேட்ச். அண்ட் கொஞ்சம் ப்ரெஷர் அவர் எடுத்துக்கிட்டாருன்ற மாதிரி இருக்கு. சமீக், நீங்க உங்களோட கேமை காமிங்க, ஃப்ரீயா விளையாடுங்க. ஏன்னா அவன் கையில உங்களை ட்ரெஸ் பண்ணி தான் 2-3 மேட்ச் இறக்குறாரு. ஸோ உங்களோட கேம் நீங்க காமிச்சாலே ஓகே, ரிலாக்ஸா பிளே பண்ணுங்க. அண்ட் ப்ரெஷர் எடுத்துக்க வேணாம். ஏன்னா அவர் கொஞ்சம் ப்ரெஷர் எடுத்துட்டு ஸோ ஆஃப் மைண்டடா பெர்ஃபார்ம் பண்ணதுனால தான் 2-3 பாலை மிஸ் பண்ணாரு. ஈவன் அந்த பால் முன்னாடி வரதா இருக்கட்டும், ஒரு சில இதெல்லாம் முன்னாடி வந்து ரிசீவ் பண்ற பேர்ல பிளண்டர் மேக் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ டிஃபென்சிவ்ல கம்யூனிகேஷன் மிஸ் ஆச்சு. அதனால தான் ஃபர்ஸ்ட் கோல் வந்துச்சு. ஒரு பக்கம் டின்போயா நல்லா பண்ணாலும் மறுபக்கம் அன்கிட் முகர்ஜி ஒரு சூப்பர் ட்ரிபிளிங் அண்ட் ரிலாக்ஸா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருந்துச்சு. அப்போ கிட்ட வந்து பால் கிட்ட ஃபைட் பண்ணாலும் ரிலாக்ஸா அதை கன்வெர்ட் பண்ணி மற்றவங்களுக்கு பாஸ் பண்ணதா இருக்கட்டும். அன்கிட்டோட கேம் கொஞ்சம் தனியாவே இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். டிஃபென்ஸ்ல ரியான் எட்வர்ட், டின்போயா சாலிடா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதான் அட்டாக்கிங் நல்லா பண்ணா டிஃபென்ஸ்ல 2-3 மிஸ்டேக்னாலே கோல் கன்வெர்ட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஒரு பக்கம் அட்டாக்கிங்கே கன்வெர்ட் ஆகல, அது வேற விஷயம். அண்ட் மிட்ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்சினோ, ஹம்தே அவங்களோட வேலையை பெர்ஃபெக்டா காமிச்சிட்டு இருந்தாங்க. எல்சினோ பொறுத்த வரைக்கும் அட்டாக்கிங்க்கு ஹெல்ப் பண்றதை விட ஹம்தே உள்ள போனார்னா டிஃபென்ஸ்ல இனிஷியலாக பால் கிளியர் பண்ண பார்த்தாரு. அண்ட் அவரோட பிரசன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாப்ல பெருசா இல்லாத மாதிரி இருந்ததுனாலே தான் லூகாஸ் இனிஷியலா கொண்டு வந்தாரு. அதுதான் பெர்ஃபெக்ட் பிளானே. லூகாஸ் வந்த பிறகு மிட்ஃபீல்ட்ல ரொம்ப பெருசா மூவ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஹாப்ல நம்ம கிராசஸ் அந்த கனாமினான் செட் பீசஸ் டேக் ஆன் பண்ணோம். அண்ட் அதை தாண்டி செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா மிட்ஃபீல்ட்ல நல்ல ரொட்டேஷன் கிடைச்சிச்சு. இனிஷியலாவே லூகாஸ் கன்வெர்ட் பண்ற சான்ஸ் எல்லாம் கூட கிடைச்சிச்சு. அண்ட் லூகாஸோட பாஸா இருக்கட்டும், அண்ட் ஃபாரூக் சௌத்ரி இந்த ஃபாரூக் சௌத்ரி கொனாச்சோட கம்யூனிகேஷன் பெர்ஃபெக்டா இருக்குன்னா, மறுபக்கம் இர்ஃபான் யாதவ், டேனியல் சிமாச்சி கூட கம்யூனிகேஷன் ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்துச்சு. இர்ஃபானை ஸ்டார்ட் பண்றது நான் பர்சனலா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஃபர்ஸ்ட் மேட்சே ஸ்டார்ட் பண்ணார், செகண்ட் மேட்ச்ன்ற மாதிரி கன்சிஸ்டன்ஸா அவருக்கான வாய்ப்பு கொடுக்குறது, குறுக்கிறது இருந்தும் அவருக்கு ஒரு வாய்ப்பு தரானா அவன் கையில் சம்திங் ஃபைன் பண்ணியிருக்காரு. அதுக்கேற்ற பெர்ஃபார்மன்ஸும் இருக்கு. எடுத்த உடனே கன்வெர்ட் பண்ணவும் முடியல. பட் டீமுக்கு ஏற்ற மாதிரி பேக் ஹேண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு வராரு. லைக் சூப்பர் ப்ராசஸ் மேக் பண்றதா இருக்கட்டும். சீமா சிக்குக்கு பின்னாடி அவர் மிஸ் பண்ணா இவர் ஹெட்டர்ல எடுக்கிறதுக்கு பெர்ஃபெக்டான பொசிஷன்ல இருக்காரு. 2-3 ஹெட்டர் டேக் ஆன் பண்ணாரு. அண்ட் அவரோட ஸ்பீட் இருக்கு, பெர்ஃபெக்டா இருக்கு. மேபி அப்கமிங் மேட்சஸ்ல அவர் கிளிக் ஆகி கன்வெர்ட் ஆனார்னா சீமா சிக்கு நம்பி இருக்க தேவையில்ல ஸ்ட்ரைக்கிங் யூனிட்ல. ஏன்னா ஃபாரூக்கும் இப்போ பாக்ஸ்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஹோப் அட்டாக்கிங் யூனிட் ரொம்ப நல்லா இருக்கு. கன்வெர்ட் ஆகல லாஸ்ட் மேட்சோட இந்த மேட்ச். அண்ட் செட் பீஸ்ல ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றோம். ஏன்னா ஏகப்பட்ட சான்ஸ் கிடைச்சிச்சு. ஃப்ரீ கிக் மூலமாவும் சரி, கார்னர்ஸ்ல இருந்தும் சரி, அதை கன்வெர்ட் பண்ண கஷ்டப்பட்டோம். ஏன்னா அதை நம்ம கன்வெர்ட் செகண்ட் ஹாஃப்ல முடியிற நேரத்தில் கூட நம்மளுக்கு செட் பீஸ் கார்னர்ஸ் எல்லாம் கிடைச்சிச்சு. அதெல்லாம் கன்வெர்ட் பண்ண கஷ்டப்பட்டோம். அண்ட் ஆப்போனன்ட் கோல் கீப்பர் நல்லா பண்ணாங்க. அண்ட் டிஃபென்ஸ் யூனிட் கிளியரன்ஸ் பெர்ஃபெக்டா பண்ணாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் விக்டரி அதை அழகா டேஸ்ட் பண்ணி ஆகணும்னு அவங்களும் பெர்ஃபெக்டா மூவ் பண்ணாங்க. நம்மளுக்கு அது கன்வெர்ட் ஆகாமே போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கார்னர்ஸ் எஃபெக்டிவா மூவ் பண்ணி ஆகணும். அண்ட் 1-to-1 பிளேயர்ஸ் கிட்ட நம்ம மூவ் பண்ணும்போது ஒழுங்கா அதை கிளியர் பண்ணிடணும், இல்ல பாஸ் பண்ணணும். ஸோ அந்த ஒரு மிஸ்டேக் பண்றோம். அண்ட் ப்ராப்பர் டிஃபென்ஸ் யூனிட் அந்த கம்யூனிகேஷன் இருந்தாலே அதை அழகாக ரிசீவ் பண்ண மேபி யாருன்னா வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் மிஸ்டேக்கா இருந்துச்சு. அண்ட் சமீக் மித்ராவோட கேம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ப்ரெஷர் எடுத்துக்கிட்டார், ஆஃப் மினிட்டா இருந்தாரு. அதர் தான் பார்த்தீங்கன்னா டீமோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. த்ரூ அவுட் த மேட்ச் அட்டாக்கிங்ல கொஞ்சம் லூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல 60 மினிட்ஸ்க்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா நம்ம அவன் கையில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் உள்ள கொண்டு வந்துட்டார். லூகாஸ் பிராமிலாவா இருக்கட்டும், கியான் நசிரி, குர்கிரத், ஜிதேந்திர, எல்சினோ தூக்கிட்டு லூகாஸை கொண்டு வந்து ஜிதேந்திர இறக்கிட்டாரு டிஃபென்ஸ் மிட்ஃபீல்ட்ல. ஸோ இந்த மாதிரி 5 அதாவது சப்ஸ்டியூட்டுமே குயிக்கா பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அது எதனா மாற்றம் நிகழ்ந்துச்சானா கியான் நசிரி ஓகே எப்பதான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் மேட்ச் பெருசா இல்ல, செகண்ட் மேட்ச் தான் வாய்ப்பு கிடைச்சிருக்காது செகண்ட் ஹாஃப்ல. ஸோ ஓகே கொஞ்சம் கிளிக் ஆகின மாதிரி இருந்தாலும்
அவரு கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கணுன்ற மாதிரி தோணுது. அண்ட் அதர் தென் லூகாஸோட கேம் காமிச்சாரு. ஸோ லூகாஸ் ஈவன் எல்லோ கார்டும் வாங்கினாரு ஃபவுல் பண்ணி அந்த லாஸ்ட் மினிட்ஸ்ல வேற. அண்ட் அங்க மேட்ச்ல பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. குர்கிரத் ஒரு ஷாட் எடுத்தாரு, அது பாத்தீங்கன்னா கிராஸ் பார்க் மேல மூவ் ஆயிருக்கும், அது கன்வெர்ட் ஆயிருந்தா நல்லா இருந்திருக்கும். டீமோட பிளேயர்ஸ் நல்லா பண்ணிட்டு வராங்க. அண்ட் அந்த கம்யூனிகேஷன் கொஞ்சம் டிஃபென்ஸ்ல மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் அந்த கோல் வந்துச்சு. அது வந்து அட்டாக்கிங் பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. இந்த வாட்டி சென்னை எஃப்சி மிட்ஃபீல்ட்ல செகண்ட் ஹாஃப் அழகா ரொட்டேஷன் பண்ணாங்க. கிராசஸ் எஃபெக்டிவா மூவ் ஆச்சு. பட் அவன் கைல் பெர்ஃபெக்ட்டா மூவ் பண்ண டீம் கார்னர் ஷீல்ஸோட கிராசஸை கன்வெர்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா கார்னர் ஷீல்ஸ் வந்து கிராசஸ் சூப்பர் மேக் பண்றாரு. டெனல்சி மச்சிக்கோ அதை கன்வெர்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. பெர்ஃபெக்ட்டா ரிசீவ் ஆகுது. அவரோட கார்னர் பொறுத்த வரைக்கும் அடிச்சார்னா அழகா ஒன்று ரியான் எட்வர்ட் இருக்கிற இடத்துக்கு போகுது. அப்படி இல்லைன்னா ஃப்ரீ கிக் மூலமா எடுக்கிறது வந்து அதாவது டெனல்சி மச்சிக்கு பெர்ஃபெக்ட்டா மூவுது. பட் அவங்க அதை கன்வெர்ட் பண்ணி ஆகணும். அண்ட் ஜார்டன் மோரே கேம் எப்படின்னா ஜார்டன் மோரே வில்மர் ஜார்டன் கில் டெனில் சிமாச்சுக்கு போயிட்டு என்னடா அவரு இன்னும் இருக்காரா, அவரே மாதிரியே ஒருத்தன் பெர்ஃபார்ம் பண்றானா, அது நம்ம வில்மர் ஜார்டன் கில்னே சொல்லலாம். ரெண்டு பிளேயரும் ஒரே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பால் கையில வந்து ஒன்னும் பாஸ் பண்ண மாட்டிருக்காங்க. இல்ல அந்த அட்டாக்கிங் கொஞ்சம் ஸ்லோ பண்ற மாதிரி இருக்கு. பால் கிடைச்சோடனே அப்படியே பண்ணிட்டு பாலை லூஸ் பண்ணிடுறாங்க, எல்லாம் பாஸ் பண்ண மாட்டிருக்காங்க. அட்டாக்கிங்கும் பெருசா போக மாட்டாங்க. அந்த ஒரு ஸ்ட்ரைக்கிங்கான நம்மளுக்கே தெரியும் அவங்க ஜஸ்ட் ஒரு சூப்பர் பினிஷிங் எபிலிட்டி உள்ள பிளேயர்ஸ்னு. பட் அதை இன்னும் அவங்க இம்ப்ரூவ் பண்ணாத தென் ஒரு அட்டாக்கிங் மாதிரி அழகா கட் பண்ணி உள்ள கொண்டு போனோம். ஸோ எதனா ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ண ஆப்போனன்ட் பாக்ஸ்ல அதெல்லாம் பெருசா பண்ணாத மாதிரி இருக்கு. அவன் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கு. அட்டாக்கர் ஸ்ட்ரைக்கிங் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஷாட் நல்லா எடுத்தாரு நம்ம வில்மர் ஜோர்டன், அதை கன்வெர்ட் பண்ணி அதாவது சேவ் பண்ணிட்டாரு கோல் கீப்பர். ஸோ அதை தாண்டி பாத்தீங்கன்னா அட்டாக்கிங்ல இந்தியன் பிளேயர்ஸ் ஓகே, இப்போ இந்தியன் பிளேயர்ஸ் நல்லா பண்ணிட்டு வராங்க. அவங்களுக்கு கை கொடுக்கும் விதமா ஸ்ட்ரைக்கிங் யூனிட் நல்லா பண்ணி ஆகணும். ஏன்னா லூகாஸ் கோனர்ஷீல்ஸ் எவ்வளவுதான் பண்ணுவாங்க, பால் ப்ரொவைட் பண்ணதான் முடியும், அதை கன்வெர்ட் பண்ணி ஆகணும். அண்ட் லாஸ்ட் மினிட்ஸ்ல கூட ஒரு சில கோல்லாம் வந்திருக்கும். அவங்களோட ஹெட்டர் பாக்ஸ் கிட்ட இருந்து அவரோட டிஃபென்ஸ் அவங்களோட லோக்கல் பிளேயர் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஓவரால் ஒரு கேம் குட் எக்ஸைட்மெண்ட்டை கொடுத்துச்சு. பட் லேட்டரா ஒரு டிசப்பாயிண்ட் பண்ணாலும் மூவ் ஆனோம். ஏன்னா லாங்ல இருந்து வந்திருந்தோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹோம் மேட்ச் வர ஆல்மோஸ்ட் 9761 பேர் கிட்ட வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இனிஷியலா க்ரௌட் இல்லைனாலும் லேட்டரான க்ரௌடு ஆல்மோஸ்ட் எங்க பார்த்தாலும் ஃபேன்ஸ் அதிகமா இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சேர் பண்ணாங்க. அந்த ஒரு ஃபேன்ஸ்க்கான ஒரு கிரெடிட் மிஸ், ஆக்சுவலா அவன் கையிலே தெரியும் அந்த ஃபேன்ஸ்க்கான கிரெடிட் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இவன் அவரே சொல்லியிருப்பாரு, நாங்க வந்து 6 பாயிண்ட் எடுத்து கம்ஃபர்டபுளா உட்காரக்கூடிய இடத்துல இருந்தோம், உட்காரக்கூடிய நிலைமையில இருக்கணும், அப்படிதான் இருந்திருக்கணும். இப்போ அதை நாங்க மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அவன் கையில சொல்லியிருப்பாரு போஸ்ட் மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ்லாம். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கன்சிடர் பண்ணி மேபி அப்கமிங் மேட்சஸ்ல சென்னை எஃப்சி ஒரு குட் கேம் காமிச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ அடுத்தது நம்ம ஹைதராபாத் எதிர்கொள்ள போறோம். நெக்ஸ்ட் வர்ற 3-4 இந்த 2 மேட்ச் 4-5 இந்த 2 மேட்ச் வீக்லயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம தான் பெர்ஃபார்ம் பண்ண போறோம். 2 அவே மேட்ச் ஹைதராபாத்தை எதிர்கொள்ள போறோம், நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எதிர்கொள்ள போறோம். அதுக்கப்புறம் தான் கோவால ஹோம்ல சந்திக்க போறோம். என்ன பொறுத்த வரைக்கும் ஹைதராபாத்தை வின் பண்ணிட்டோம் நம்ம பேசக்கூடாது. ஏன்னா அடுத்து நார்த் ஈஸ்ட் யுனைடெட் வின் பண்ணி அந்த 2 மேட்ச் வின் பண்ணிட்டு நீங்க ஹோம்ல வந்தா தான் நான் மறுபடியும் வந்து பேசுவேன். ஏன்னா ஹைதராபாத் இப்பதான் செட்டில் டவுன் ஆகிட்டு வராங்க. ஸோ பெருசா ஃபாரின் பிளேயர்ஸ் அவைலபிள் இப்பதான் வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்களை வின் பண்ணிட்டு நம்ம பெருசா பேசக்கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணோம், ஓகே ஒடிசா. செகண்ட் மேட்ச் நம்ம தோத்துட்டோம். இதுக்கப்புறம் அந்த ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டு அப்பா சென்னை எஃப்சி வின் பண்றாங்க, அடுத்த மேட்ச் தோக்குறதுன்ற மாதிரி லாஸ்ட் சீசன் அப்படிதான் இருந்துச்சு உண்மையாவே. ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டு ஒரு மேட்ச் தோக்குறது. ஸோ அந்த மாதிரி இல்லாம ஒரு கன்சிஸ்டன்சி காமிச்சே ஆகணும். ஸோ பார்க்கலாம் அமோன் கைல் டீம் இதை காமிப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ குட் எக்ஸ்போஷர், அந்த ஃபேன்ஸோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ இனிஷியலா கொஞ்சம் சைலண்ட் ஆனாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் கிட்டலாம் சவுண்டு கொடுத்துட்டே இருந்தோம். ஆல்மோஸ்ட் 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்கு மேலே எப்பவுமே சவுண்டு சென்னை எஃப்சி சிஎஃப்சின்ற மாதிரி சவுண்டு கொடுத்துட்டே இருந்தோம். ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு குட் கிரெடிட்ஸ் அந்த மேட்ச்ல கிடைக்கல. ஓகே ஒரு டிசப்பாயிண்ட் மூவ் பண்ணாலும் அண்ட் மேட்ச் எக்ஸைட்டா இருந்துச்சு. ஸோ ஹோப் அப்கமிங்ல நம்ம அவன் கையிலுக்கு தெரியும். இது எல்லாமே லைக் ஒரு இன்புட் மாதிரி தான். ஸோ இதை எடுத்துட்டு ஒரு பெர்ஃபெக்டா ஒரு குட் கேமை நம்ம சென்னை எஃப்சி காமிப்பாங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா மற்ற டீம்லாம் நம்ம கம்பேர் பண்ணா இனிஷியலா ஒரு குட் ஸ்டார்ட் இல்லாம போயிட்டு இருக்கு. பட் சென்னை எஃப்சி ஒரு விக்டரி அண்ட் லாஸ். ஸோ ஓகே இதை ஃபைன் பண்ணி ஸோ பெர்ஃபெக்டா ஃபைன் பண்ணி நெக்ஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணுவாரு நம்ம அவன் கையில் எதிர்பார்க்கலாம். அண்ட் நாளைக்கு மேட்ச் வீக்கெண்ட் கதரல்ஸ் இருக்கு. ஸோ உங்களோட சப்போர்ட் நீங்க கொடுப்பீங்க எதிர்பார்க்குறேன். வீக்கெண்ட் கதரல்ஸ்ல லாஸ்ட் மேட்சஸ் வீக்கோட ரிசல்ட் பார்க்க போறோம். அண்ட் அப்கமிங் மேட்ச் வீக் எப்படி இருக்க போகுதுன்ற நம்ம டிசைட் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம சென்னை எஃப்சியோட ஹைதராபாத்தோட அவே மேட்சை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ என்னை விட நீங்க நிறைய பேசணும் தான் நான் ஆசைப்படுறேன். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து உங்களோட சப்போர்ட் நீங்க கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹோம் மேட்ச். ஸோ மேட்ச் ஸ்டேடியம் வந்திருந்தாலும் சரி, அதை தாண்டி நீங்க மேட்ச் பார்த்துருந்து உங்களோட தாட் எப்படி இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் மேட்ச் அது ஹோம்ல எப்படி இருந்துச்சு, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன இப்படி ஆயிடுச்சு, ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்றோம், செகண்ட் மேட்ச் எப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி உங்களோட தாட்டை நீங்க ஷேர் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன்.
கண்டிப்பா சென்னை எஃப்சி அடுத்தடுத்த கன்சிஸ்டன்சி கேம் குவாலிட்டி சூப்பரா இருக்கு. இண்டிவிஜுவல் பிளேயரோட பெர்ஃபார்மன்ஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. கன்வெர்ட் ஆகல. ஃபர்ஸ்ட் மேட்ச் கன்வெர்ட் ஆச்சு. செகண்ட் மேட்ச் கன்வெர்ட் ஆகல. மேபி தேர்ட் மேட்ச் எதனா சேஞ்சஸ் மேக் பண்ணலாம். ஏன்னா இனிஷியலாவே லூகாஸ் உள்ள கொண்டு வர பார்க்கலாம். ஏன்னா அவரோட கேம் அவருக்கே தெரியும். ஃபுல் பொட்டன்ஷியல் 90 மினிட்ஸ் பிளே பண்ணக்கூடிய எபிலிட்டி உள்ள பிளேயரா தான் அவன் கையில கொண்டு வந்தாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவருக்கும் வாய்ப்பு கிடைக்கும். எல்சினோ ரிட்டர்ன் செகண்ட் ஹாஃப்ல கொண்டு வரலாம். அப்படி கூட மூவ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அவன் கையில அதுக்கேற்ற சேஞ்சஸ் பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் பத்தி உங்களோட தாட் சொல்லுங்க. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு வந்து மேட்ச் வீக்கெண்ட் கதரல்ஸ் பத்தினா உங்களோட தாட் நீங்க சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் ப்ரிவியூவும் நாளைக்கு இருக்கு. ஹைதராபாத் பத்தி ப்ரிவியூவும் பண்ண போறோம். ஸோ இந்த ரெண்டு பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண உங்களோட சப்போர்ட் நீங்க தருவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். மேலும் இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் செஞ்சீங்க. ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்தியன் ஃபுட்பால் அப்டேட்ஸ் அப்கமிங் 2 ஃப்ரெண்ட்லிஸ் இருக்கு. ஸோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இகாஸ் டீமாக் தாண்டி இப்போ மனோலோ மார்க்கஸ் அண்ட் கோ சூப்பராக மூவ் பண்ணணும். ஏன்னா ஃபிஃபா வேர்ல்டு கப் குவாலிஃபைஸ் முன்னாடி ஏஷியன் கப் குவாலிஃபைஸ் இருக்கு. ஸோ அதெல்லாமே கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு. இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் அண்ட் ஐஎஸ்எல் பத்தி சூப்பரா டிஸ்கஸ் பண்ணோம். உங்களோட தாட் நீங்க சொல்லுங்க. இன் ஃபியூச்சர்ல உங்களோட சப்போர்ட் ஓகே அப்படின்னா நம்ம கபடி பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். மேலும் இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் தெரிஞ்சுக்க ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணிக்கங்க. லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.